விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் டிசாஸ்டர் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து நேற்று நைட்லேயே ட்ரெண்ட் ஆச்சு. படமே இன்னைக்கு காலைல தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நேற்று நைட்லேருந்து அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க, அஜித் சாரோட ஃபேன்ஸ் தான் பண்ணுறாங்க, தனுஷோட ஃபேன்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. பல எஃப்டிஎஃப்எஸ் வந்து புக் ஆகாமல் தான் வந்து இருக்குது. இது வந்து ப்ரொமோஷன் சைடில் ஏதாச்சும் வந்து லேக் இருக்கா, இல்லை என்ன ரீசன் தெரியல, இல்லை அரசியல் ரீதியாக இந்த திரைப்படம் வந்து டார்கெட் பண்ணப்படுதா? ஏன்னா சமீபத்தில் சூர்யா சார் அரசியலுக்கு வர போகிறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எனக்கு லைட்டாக சில டவுட்டுகள்லாம் வருது. ஏன்னா தனுஷ் அவர்களும் விஜய் அவர்களும் கம்பேர் பண்ண மாட்டாங்க பெருசா. ஒன்று அஜித் அவர்கள் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க, ஒன்று சூர்யா அவர்கள் கூட கம்பேர் பண்ணுவாங்க. இந்த ஆட்டத்தில் வந்து அஜித் அவர்கள் கொஞ்சம் தள்ளி தான் இருக்காரு. அப்போ சூர்யா அவர்கள் தானே இந்த அரசியல் ரீதியா உள்ள வராரு. அப்போ ஒரு வேலை இருக்குமோ? ஏன்னா இதுக்கு முன்னாடி சூர்யா சார் படங்கள் வந்து அரசியல் ரீதியாக நிறைய பார்க்க, ஒரு கட்சிகளாலேயோ இல்லை குறிப்பிட்ட சமூகத்தினாலேயோ அந்த இதுக்கு பிரச்சனை வரும். பட் இந்த முறை வந்து என்ன ரீசன் அப்படின்றதே வந்து தெரியல முக்கியமா. ஏன்னா ஆனால் இதை நான் வந்து ஃபேன் வர எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் என் தலைவர் படம் பெஸ்ட்டாக, உன் தலைவர் படம் பெஸ்ட்டாக தான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் திட்டமிட்டு இது நல்லா இல்லைன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து இதுதான் முதல் முறையாக இருக்கா மாதிரி எனக்கு தோணுது. ஜெய்பீம் திரைப்படம் ரிலீஸ் ஆன போதும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை அந்த படம் வந்து சந்திச்சது. அது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த மக்களுடைய குறியீட்டை அவர் தவறாக பயன்படுத்துறாரு அப்படின்ற ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. குறிப்பிட்ட சமூகம் வந்து சூர்யா அவர்களை புறக்கணிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இது. சூர்யா அவர்களுடைய அந்த அகரம் ஃபவுண்டேஷனோட விளம்பரத்தில் விஜய் சார்லாம் வந்து நடிச்சிருக்காரு. ரெண்டு பேருமே ஒரே காலேஜில் நானுமே பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள். ஸோ ரெண்டு பேருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் வந்து இது அரசியல் ஆக்காமல் ஒரு திரைப்படமாக பாருங்க அப்படின்ற படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதுலாம் செகண்ட். ஆனால் ஒரு படம் திரையாகிறதுக்கு முன்னாடியே வந்து அது நல்லா இல்லைன்ற ஒரு டேகை போட்டு ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. என்ன இன்னைக்கு ரொம்பவே லேட்டா வந்திருக்கீங்க? வணக்கம் நேயர்களே. வணக்கம் தீபிகா. என்ன கேட்டீங்க? இல்ல ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். படம் பார்த்துட்டு வந்தேன். படமா? அப்படி ஆபீஸுக்கு லேட்டா வர அளவுக்கு என்ன பெரிய படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு? நீங்க இப்படி கேட்டீங்க. தி ஒன் சூர்யா சாருடைய விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இல்ல எனக்கு புரியல. இது மாதிரி ஒரு நேம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருப்பு அப்படின்ற பிளாக் பஸ்டருக்கு பிறகு வந்து சூர்யா சாரோட படம் வருது. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா படம் வந்ததே தெரியல அவங்களுக்கு. ஆமா தெரியல. ஏன்னா இப்போ வந்து கருப்பு படம் வரும்பொழுது அதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய சூர்யா அவர்களுடைய ரசிகர்களும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அந்த படம்லாம் வந்துச்சு. ஆனா நீங்க சொல்ற படம் வந்து நேமே இப்போதான் லைட்டா நான் கொஞ்சம் கேள்விப்படுற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு தெரியாம சூர்யா படமா? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு. ஆக்சுவலி நீங்க ஷாக் ஆகாம நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த படம் வந்திருக்கா தெரியவே இல்லையே அப்படின்ட்டு. இது என்ன ரீசன் அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா நிறைய பெரிய பெரிய தியேட்டர்ஸ்லாம் வந்து இந்த திரைப்படம் வந்து லாஸ்ட் மினிட்லாம் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் பல எஃப்டிஎஃப்எஸ் வந்து புக் ஆகாம தான் வந்து இருக்கு. இது வந்து ப்ரொமோஷன் சைடில் ஏதாச்சும் வந்து லேக் இருக்கா, இல்லை என்ன ரீசன் தெரியல, இல்லை அரசியல் ரீதியாக இந்த திரைப்படம் வந்து டார்கெட் பண்ணப்படுதா? ஏன்னா சமீபத்தில் சூர்யா சார் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எனக்கு லைட்டா சில டவுட்டுகள்லாம் வருது. ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு 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 4 ஷோ 5 ஷோ போனதுக்கு அப்புறம் தான் அந்த படம் ஒர்த்தா இல்லை மொக்கையா இருக்கா எப்படி இருக்குன்றதே தெரிய வரும். ஆனா இந்த படத்தை பத்தி பெருசா யாருமே பேசல. அது மட்டும் இல்லாமல் இது ஏதோ வந்து எனக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கணக்கு போதும் அப்படின்னு தோணுது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யாவோட படம் அப்படின்னா எனக்கு எப்போ தெரிஞ்சிடும் சூர்யாவோட படம் வரப்போகுது அப்படின்னா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஐயோ சூர்யா படம் வருது அப்படி இப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஒருவேளை அரசியல் ரீதியாக சில நபர்கள் வந்து இந்த படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ண விடாம சில வேலைகள் பார்க்குறாங்களோ, இல்லை படம் பார்த்துட்டு வந்து நெகட்டிவாக அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்களோன்னு தோணுது. படம் பார்த்துட்டு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண கூட பரவாயில்லையே. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் டிசாஸ்டர் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து நேற்று நைட்லேயே ட்ரெண்ட் ஆச்சு. படமே இன்னைக்கு காலைல தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நேற்று நைட்லேருந்து அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க, அஜித் சாரோட ஃபேன்ஸ் தான் பண்ணுறாங்க, தனுஷோட ஃபேன்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு மக்கள் இப்போ 9 மணிக்கு இங்கே படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 12 மணிக்கு தான் பப்ளிக்கோட ஒப்பீனியனே வரும். ஆனால் வந்து இவங்க காலையிலேயே வந்து இந்த படம் வந்து டிசாஸ்டர்
டிசாஸ்டர் அப்படின்னு வந்து போட்டு இருக்கிறதுனால சைக்காலஜிக்கலாக இந்த படம் நல்லா இல்லையோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை பீப்புளுக்கு வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. இல்ல இதுல எனக்கு அரசியல் ரீதியா நீங்க சொன்னதெல்லாம் வச்சு எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் ஆக்டரா இருந்தப்ப ஸோ அஜித் அவர்கள் ஈக்குவலா, அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள், இவங்க 3 பேரோட மூவிஸ் தான் வந்து ரசிகர்கள்லாம் சண்டை போட்டுமாங்க. என்னோட தலைவர் படம், என்னோட அண்ணா படம், அப்படி இப்படின்னு பயங்கரமா வந்து பேசிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அஜித் சார் சொல்லவே வேணாம், அவர் வந்து எந்த ஒரு விஷயத்திலுமே கலந்துக்க மாட்டாரு, நார்மலா ஒரு நிகழ்ச்சியில கூட கலந்துக்க மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அரசியல் ரீதியா விஜய் அவர்களுக்கு போட்டி அப்படின்னா சூர்யா அவர்கள் சார் இருக்க மாட்டாரு, நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, அஜித் அவர்கள் இருக்க மாட்டாரு. அப்ப அடுத்த ஒரு ஆப்ஷனா சூர்யா அவர்கள் தானே வந்து இருக்காரு. நடுவுல தனுஷ் சார் விட்டீங்க, அவரு பாத்தீங்களா நடுவுல கொஞ்ச நாள் வந்து ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து நீங்களே சொல்லுங்க, சூர்யா அவர்களும் தனுஷ் அவர்களும் கம்பேர் பண்ணும்பொழுது யாருக்கு வந்து ரசிகர் கூட்டம் வந்து அதிகம், யாரோட படத்தை வந்து பயங்கரமா கொண்டாடுவாங்க, யார் கூட கம்பேர் வந்து, ஏன்னா தனுஷ் அவர்களும் விஜய் அவர்களும் கம்பேர் பண்ண மாட்டாங்க பெருசா. ஒண்ணு அஜித் அவர்கள் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க, ஒண்ணு சூர்யா அவர்கள் கூட கம்பேர் பண்ணுவாங்க. இந்த ஆட்டத்துல வந்து அஜித் அவர்கள் கொஞ்சம் தள்ளி தான் இருக்காரு. அப்போ சூர்யா அவர்கள் தானே இந்த அரசியல் ரீதியா உள்ள வராரு. அப்போ ஒருவேளை இருக்கும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து இன்னும் அவர் வந்து கட்சி தொடங்கி இன்னைக்கு முதலமைச்சராக ஆயிட்டாரு, நாளைக்கு வந்து கொடியெல்லாம் ஏற்ற போறாரு முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது இன்னும் ரசிகர்கள் அந்த வந்து ஃபேன் வார் மைண்ட் செட்ல இருக்காங்களோ அப்படின்ற ஒரு இது அது வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி சூர்யா சார் படங்கள் வந்து அரசியல் ரீதியாக நிறைய பார்க்க, ஒரு கட்சிகளாலேயோ இல்லை குறிப்பிட்ட சமூகத்தினாலேயோ அந்த இதுக்கு பிரச்சனை வரும். பட் இந்த முறை வந்து என்ன ரீசன் அப்படின்றதே வந்து தெரியல முக்கியமா. ஏன்னா ஆனா இதை நான் வந்து ஃபேன் வார எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் என் தலைவர் படம் பெஸ்ட்டா, உன் தலைவர் படம் பெஸ்டா தான் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா திட்டமிட்டு இது நல்லா இல்லைன்னு ப்ரொஜெக்ட் பண்றது வந்து இதுதான் முதல் முறையா இருக்கா மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்க சொல்றதை பார்த்தா விஜய் சாருக்கு போட்டியா சூர்யா சார் வந்துருவாரு, அதனால இந்த ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, விஜய் அவர்கள் வந்து அரசியல் வரும்போதே சொன்னாங்க இல்லையா, இவர் என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு, இவர் எப்படி வரலாம், சூர்யானா கூட பரவாயில்ல, அறக்கட்டளை சார்பா வந்து நிறைய ஏழை எளிய மக்கள் சார்பா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா நிறைய பேரை வந்து படிக்க வச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு எவ்வளோ வந்து விமர்சனங்கள் வந்துச்சு. அப்போ கூட சூர்யாவை அக்செப்ட் பண்ணவங்க தான் அதிகம், விஜய் அவர்களை அக்செப்ட் பண்ணதை விட சூர்யா அவர்களை அக்செப்ட் பண்ணவங்க தான் அதிகம். இப்போ அதிமுக திமுக அப்படின்னு கொஞ்சம் ஒரு பேச்செல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் ஏன் விஜய் சூர்யா அப்படின்ற மாதிரி மாறக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக பண்ணலாம்ல. நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படம் மட்டும்தான் அப்படி பொலிட்டிக்கல் ரீதியாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதானா இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் வந்து ஃபேஸ் பண்ணுது. அவர் 2020க்கு முன்னாடி அவருடைய கரியர் அப்படின்றது வேற, 2020க்கு அப்புறம் பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து நிறைய மிரட்டல்களுக்கு திரு சூர்யா அவர்கள் ஆளானார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், 2020 நீட்டுக்கு எதிராக அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அவர் வந்து அந்த நீட் சிஸ்டம் மட்டும் தவறாக சொல்ல, அதை செயல்படுத்த சொன்ன உச்சநீதிமன்றத்தையே வந்து அவர் வந்து கொஞ்சம் இதுவாக பேசினார்ன்ற மாதிரிலாம் அந்த காலத்தில் விமர்சனம் வந்தது. அப்போ இருந்து அந்த பிஜேபி வர்சஸ் சூர்யா அப்படின்ற ஒரு இதுவுமே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு சிக்கியிருக்குப்பா. இப்போ வந்து திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து அதிமுக மற்ற கட்சிங்களாம் கூட சும்மா பேசுவாங்க, பாவங்க எங்கள் தமிழ்நாட்டு குழந்தைகள்லாம் பாவம், நீங்கள் அதை எடுத்துருங்க அப்படின்னு. ஆனால் திமுக ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒழிக்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஈடுபடுவாங்க. அதே போல் பெருசாக வந்து பேசின விஷயம், சூர்யா அவர்கள் பெருசாக பேசின விஷயம் அப்படின்னு பார்த்தா நீட்டு தான். அது வந்து அதுக்கு வந்து திமுகவுமே ஆதரவு கொடுத்தது இவர் பேசின விஷயத்துக்கு. இதெல்லாம் சுற்றி வளைச்சி சில கணக்குகள்லாம் பார்க்கும் பொழுது கொள்கை வந்து லைட்டாக ஒத்து போகிற மாதிரி இருக்கு. இல்லை அவரோட பல செயல்பாடுகள் வச்சு நம்ம அதை கணினா, அதிமுக ஆட்சியில் எந்த விஷயம் வந்தாலும் சூர்யா அவர்கள் குரல் கொடுப்பார், சமூக ரீதியில் எந்த பிரச்சனை வந்தாலும் குரல் கொடுப்பார். ஆனால் கடந்த 5 வருடங்கள் ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா அப்படின்னா எதுவுமே இல்லை, பெரும் அளவில் இல்லை. அந்த கள்ளக்குறிச்சி சாராயத்துக்கு மட்டும் தான், அதுவும் வந்து உங்களுக்கே தெரியும் எந்த ஆட்சியில் நடந்தது அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் குறிப்பிட்டு இவ்வளோ வருஷம் வந்து ஆட்சி நடத்துகிறாங்க, ஆனால் பூரண மதுவிலக்கை வந்து பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அப்போ கூட ஒரு பொதுவான ஒரு கருத்தை தான் அவர் வைக்கிறாரு. ரெண்டு விஷயங்களும் அவர் குறிப்பிட்டு தான் பேசுறாரு. பர்சனலா இதுதான் அப்படின்னு அட்டாக் பண்ணாத பொழுது ஸோ அது வந்து பொதுநிலையான ஒரு கருத்தை தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா குறிப்பிட்ட டிஎம்கே ஆட்சியில் இது போன்ற தவறுகள் வந்து நடக்குது அப்படின்னு எதுவும் மென்ஷன் பண்ணலை. அதனால அவர் பெருசா டிஎம்கே விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஸோ அதனால வந்து அவர் திமுகவினருடைய ஒரு அபிமானியா செயல்படுறாரு அப்படின்ற ஒரு பார்வை வந்து பொதுமக்களிடையே வந்து பார்க்கப்பட்டது. அதன் பிறகு வந்து ஜெய்பீம் திரைப்படம் ரிலீஸ் ஆன போதும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை அந்த படம் வந்து சந்திச்சது. அது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த மக்களுடைய குறியீட்டை அவர் வந்து தவறா பயன்படுத்துறாரு அப்படின்ற ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. அந்த டைம்ல
வந்து அந்த வன்னிய சமூகத்தை தான் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்ட்டு பாமகனர்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அப்போ இருந்தே இந்த வட மாவட்டங்களில் பெருசா சூர்யா திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து அவரோட ரிலீஸ் ஆகுது. வட மாவட்டங்களில் வந்து நிறைய தேட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு மிரட்டல் விடுத்தாங்க, இந்த மாதிரி இந்த திரைப்படத்தை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து பேசுகிறேன். இதுவுமே இந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவாக தான் அமைஞ்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து சூர்யா அவர்களை புறக்கணிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இதில் இருக்குது. இல்லை, இந்த ஒரு பார்வையா, இன்னொரு பார்வையிலும் இருக்கு. ஜெய்பீம் படம் வந்து வர அந்த படத்தை வந்து ஸ்டாலினா, அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் அப்போ முதல்வராக இருந்தார். அந்த படத்தை பார்த்துட்டு என்ன பண்ணார், அந்த சாதி சான்றிதழ்லாம் வந்து வழங்கியிருந்தார் இல்லையா. அப்போ வந்து என்ன சொன்னார்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுது, அதுக்காகவே அந்த படம் ரிலீஸ் ஆக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் வழங்குது வந்து இதுதான் வந்து சாதனை. இப்போ ஒரு படம் வருது அப்படின்னா சமூகத்தில் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு தான் எல்லாருமே கருத்து தெரிவிச்சாங்க. அப்போ ஜெய்பீம் படம்னால இவ்வளோ ஒரு சமூக மாற்றத்துல இவ்வளோ ஒரு மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு அதெல்லாம் லிங்க் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் நிறைய படத்தை பார்த்து ரிவ்யூ எல்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய படங்கள் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு ஆளு தான். அதுலயுமே நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கு. அதை எடுத்து பயன்படுத்தி நான் பார்த்ததில்ல. ஆனா ஸ்பெசிபிக்கா சூர்யா அவர்களுடைய படம், அதுவும் சமூக நீதி, அதை வச்சுதான் அந்த படத்தை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்து பண்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது லைட்டா ஒரு வேளை சூர்யா அவர்களுக்கு ஃபேவரா சில விஷயங்கள் பண்றாங்களோ, கூடுதல் சப்போர்ட் வந்து இவருக்கு சூர்யா அவர்களுக்கு வந்து டிஎம்கே கொடுக்குறாங்களோ, அந்த சப்போர்ட்டுக்கான ஒரு எதிர்வினையாதான் இதெல்லாம் வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஜோதியா அவர்களும் ஒரு மேடையில பேசும்போது கோயில் கொடுக்கக்கூடிய நிதி வந்து நீங்க வந்து பள்ளிக்கூடம் கட்டலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலான்ற ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அது பிஜேபி மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. நிறைய வந்து திட்டினாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் போயிட்டு தனி மனித தாக்குதல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த பிஜேபி வர்சஸ் இந்த சூர்யா ஃபேமிலி அப்படின்றதே வந்து ரொம்ப காலமாக வந்து நம்ம அரசியலில் பார்த்துட்டு வரும். அதுவுமே ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இவர் வந்து ஒரு திமுகவினுடைய அபிமானிப்பா, அப்போ இவருக்கு வந்து படம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எதிரான வந்து டேக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க, படம் நல்லா இல்லைன்ற விஷயத்த வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குரூப்பும் வந்து இருக்கு. பட் என்னுடைய பார்வை என்னன்னா, ஒரு திரைப்படம் அப்படின்றது திரைப்படமாக மட்டும்தான் பார்க்கணும். அது உள்ள அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அது சூர்யா அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் நீட் பற்றி பேசினதாக இருக்கட்டும், இல்லை ஜெய்பீம்ல விஷயங்களாக இருக்கட்டும், அவர் அது ஜெய்பீம்ல பண்ணது வந்து அவருடைய டைரக்டர் சொன்னதால அவர் அதை பண்ணியிருக்காரு. அதுக்கும் சூர்யா அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரியல. நீட் பிரச்சனை வரும்போது அவருடைய எல்லாருமே தான் வந்து குரல் கொடுத்தாங்க. சூர்யா சார் மட்டும் குரல் கொடுத்தாருன்னா எல்லாருமே தான் வந்து குரல் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி சமூகத்தில் நிறைய அகர மூலயமா நிறைய குழந்தைங்களை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காரு, நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது சூர்யா வர்சஸ் விஜய் சாரா மாறுதா அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு நல்ல நண்பர்கள். ஃபர்ஸ்ட் சூர்யா அவர்களுடைய அந்த அகரம் ஃபவுண்டேஷனோட விளம்பரத்துல விஜய் சார்லாம் வந்து நடிச்சிருக்காரு. ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல நானுமே பார்த்திருக்கேன் நிறைய விஷயங்கள். ரெண்டு பேருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் வந்து இது அரசியல் ஆக்காம ஒரு திரைப்படத்தை திரைப்படமா பாருங்க அப்படின்ற, படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதுலாம் செகண்ட். ஆனா ஒரு படம் திரையாகிறதுக்கு முன்னாடியே வந்து அது நல்லா இல்லைன்ற ஒரு டேகை போட்டு அதை மக்கள் மத்தியில போய் பரப்புறது அப்படின்றது எந்த வகையில கரெக்ட் அப்படின்னு வந்து தெரியும். ஆமா, ஏன்னா வந்து இது சூர்யா அவர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்போ அவர் வந்து அவர் ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. அந்த டைரக்டரா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும், அதுல நடிச்ச ஆக்டர்ஸா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். இதனால எத்தனை பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்போ இது வந்து தனி மனித தாக்குதல் அப்படின்றது இப்போ ரீசண்டா ஒரு அதிகமா பரவிட்டு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா உண்மையான கருத்துக்களை தெரிவிக்கிறவங்களுக்கு கூட வந்து இப்போ தனி மனித தாக்கல், நீ முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியுமா, நீலாம் வந்து பேசலாம். முன்னாடி அவங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதை வரவேற்கணும். பேசாமலே இருந்த ஒருத்தர் இப்போ ஒரு அநியாயம் நடக்குதுன்னா பேசுறாருன்னா அதை வரவேற்கலாம். ஒரு சாயம் வந்து பூசுறாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த கருத்து சுதந்திரமே இல்லாத ஒரு சூழ்நிலையை இது உண்டாக்கிருமோ அப்படின்ற ஒரு பயத்தை தான் இது உண்டு பண்ணுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாளை பின்ன யாராவது கருத்து தெரிவிப்பாங்களா சொல்லுங்க? நாளை பின்ன யாராவது வந்து எதுக்காவது வந்து குரல் கொடுப்பாங்களா? ஒரு பயத்தை தானே உண்டு பண்ணும். நமக்கு எதுக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்காத அளவுக்கு இதை வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்பதான் வந்து சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஃபேன்ஸும் அதை வந்து புரிஞ்சிக்கணும். ஸோ அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அவருடைய செயல்கள் எல்லாமே வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னும் வந்து நம்ம
சின்ன பசங்க மாதிரி ஃபேன்ஸ் ஃபைட்லாம் போட்டது அது அவரை பாதிக்கும். இது வந்து விஜய் சார் இதை பண்ணுங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருக்க மாட்டார். 2 பேருக்கும் நல்ல நட்பு இருக்குது. அதுவும் அவருக்கு 1008 வேலையே வந்து இது ஒரு வேலை கிடையாது. ஆனால் இந்த சில ஃபேன்ஸ் வந்து பண்ணுறதுனால அது அவருக்கு தான் வந்து கெட்ட பேராக அமையுது அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்கணும். ஏன்னா இப்போ ஆட்சி மீது என்ன நடந்தாலும் அது வந்து விஜய் சார் தான் தப்பு அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ இது தேவையில்லாத ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். ஆமாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு நியாயமான விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஃபேக்கான விஷயங்கள் வந்து இது மூலயமா அதிகப்படுத்தும். ஏன்னா இதை பார்க்குறவங்களுக்கு அப்போ விஜய் அவர்கள் இன்னும் உள்ள வெஞ்சன்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஸோ அவர் சொல்லாமலே இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் உருவாக்குறாங்க. ஸோ எது நியாயமான விஷயமோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான் நல்லது. ஃபேக்கான ஒரு விஷயத்த தயவு செஞ்சு ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு தான் நம்ம இந்த காணொலி மூலமாக வந்து சொல்ல வரோம். நன்றி. நன்றி.